பட்டன்லாம் உடஞ்சிரும் போல. சரி, ரொம்ப நாளாக ஆச்சு பார்த்து வேண்டிய. எங்கங்க நீங்கள் தான் வர மாட்டேங்கிறீங்க. முதல்ல மாதிரி வீடியோ எடுக்கிறது இல்லை. கூப்பிட மாட்டாரு. நாங்கள் வந்து நீங்கள் தான் மறந்துட்டீங்க. போவோம். கூப்பிடுவோம்ல. நீங்கள் தான் மறந்துட்டா திடீர்னு ஃபோன் ஒவ்வொரு வாட்டி ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு இல்லைன்னா உங்கள் நம்ம அண்ணன் நம்பரோட விவசாயம் பாஸ்கர். இந்தா ரெக்கார்டிங் ஓடிட்டே இருக்குது. பாஸ்கர். ஆமாம், நல்ல டைட்டில் வைங்க. சரக்கு வச்சுக்கிறா இல்லையா? ஆனால் இது பேக் இது மட்டும் எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா பார்த்துக்கிறேன். ஆமாம், வயர் போடுறதுக்கு. லைவா இல்லை, லைவ் நம்ம என்னைக்கு எடுத்து மாமா வக்கீல் மாமா அந்த மைக்கு பின்னாடி எடுத்துக்க சொல்லுங்க. தயவுசெய்து நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. நல்லா பின்னாடி போக சொல்லுங்கள். பின்னாடி நெத்துக்கு நேரம் இருக்கு பாருங்க, லைட்டுக்கு நேரம் பின்னாடி போக சொல்லுங்க. நல்லா பின்னாடி போட வேணாம், அவங்க உட்காந்துருக்காங்க. இல்லை போய் நெத்துக்கு நேரம் இருக்கு. பேசுவாங்க. அல்ல இந்த அவர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வக்கீல் ஏன் பின்னாடி இங்கே ஆளுங்க பின்னாடியா? ஹலோ, அருள்மிகு ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்திராளியம்மன் கோவில் கரகம் மற்றும் பால்குடம் அலகுத்துதல் மற்றும் தீச்சட்டி 11ஆம் ஆண்டு விழாவினை நாளூர் நாட்டு கிராம அமலாளர்கள் தலைமையேற்று விழாவினை நடத்தி கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், சிவகங்கை தாலுகா காவல் ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்குமாறியும் கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது நாளூர் நாட்டின் பெரியாம்பலகர் அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நாளூர் நாட்டின் அம்பலகாரரும் முன்னாள் அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இவ்விழா குழுவின் செயலாளராகிய நான் அவர்கள் முன்னாடி போத்தி கோருகிறேன். நாளூர் நாட்டின் அம்பலகாரர் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு விழா குழுவின் பொருளாளர் கணேசன் அவர்கள் கொண்டாடுவோம். அடுத்தபடியாக நாளூர் நாட்டின் அம்பலகாரர் ஐயா அவர்களுக்கு எங்கள் கோவில் பூசாரி அவர்கள் நடைபெற்றுவார். அடுத்தபடியாக நாளூர் நாட்டின் பெரிய சாமியாடி ஐயா அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் உறுப்பினர் ஐயா ஆர்வம் அவர்கள் முன்னாடி பார்த்தோம். அடுத்தபடியாக நாளூர் நாட்டு தமிழக அம்பலகாரர் ஐயா அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் கொண்டாடி கொடுத்தோம். விழா குழுவின் மற்ற உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் மேடைக்கு வரவும்.
அடுத்தபடியாக நாடாளுமன்ற அம்பலார் ஐயா அவர்களுக்கு எங்கள் விழாக்குழுவின் தலைவர் அவர்கள் முன்னாடி போத்துவார். அதற்கு அடுத்தபடியாக தமராக்கி வடக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்கள் விழாக்குழுவின் பொருளாளர் கணேசன் அவர்கள் முன்னாடி போத்துவார். அடுத்தபடியாக தமராக்கி தெற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிக்கொடி முருகானந்தம் அவர்களுக்கு எங்கள் விழாக்குழுவின் பொருளாளர் கணேசன் அவர்கள் முன்னாடி போத்துவார். இந்நாடகத்தை உபயமாக வழங்கியுள்ளார் என்பதையும் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நமது ஒன்றிய கவுன்சிலர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் உறுப்பினர் ஆர்வம் அவர்கள் முன்னாடி போத்துவார். இங்கிட்டு வர சொல்லுங்க, இங்கிட்டு வர சொல்லுங்க. அடுத்தபடியாக கவுன்சிலர் அவர்களுக்கு எங்கள் விழாக்குழு உறுப்பினர் பாண்டி அவர்கள் முன்னாடி ஊற்றுவார். அடுத்தபடியாக நமது நாடூர் நாட்டின் முதற்கரை அம்பலம் அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் பொருளாளர் கணேசன் அவரை முன்னாடி ஊற்றுவோம். காவல்துறை சார்பாய்வாளர் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருவோம். கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் சேர்மன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை சார்பாய்வாளர் அவர்களுக்கு எங்கள் விழா குழுவினர் மரியாதை செய்துள்ளனர். மறைச்சு மறைச்சே போறீங்களே எப்படி? பொறுப்பேற்றுள்ள நாடூர் நாட்டு அம்பலாளர்கள் அவர்கள் இவ்விழாவினை தலைமையேற்று சிறப்புரையாற்றுமாறு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். தமராக்கி கிராமத்தில் பத்திரகாளி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று சிறப்பாக பால்குடம், அழகு ஊத்தி இப்படி இன்று சிறப்பாக இந்த நாடகத்தையும் நடத்த இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த பகுதியே விழாக்குளம் பூண்டுள்ளது. அதாவது கோயில் திருவிழாவை முன்னிட்டு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த விழா கமிட்டியார்களுக்கு முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஏன்னா
ஒரு விழாவானது நடத்துவது என்பது முடிப்பது என்பது ரொம்ப சிரமமான காரியம். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது. அந்த மாதிரி ஒரு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தலைமை முன்னிலை வைத்திருக்கும் நமது நாட்டு அம்பலார்கள் காசி அம்பலம், சிவா அம்பலம், மகராசன் அம்பலம், சாமியாடி வெள்ளத்தரசு மற்றும் சோதிமணி, ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் மற்றும் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ரவி, முருகானந்தம், தெற்கு பஞ்சாயத்து தலைவர் முருகானந்தம், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஐயனார் மற்றும் இங்கே முதக்கரை மற்றும் சாமியாடியல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் அனைவரும் இங்கே சிறப்பாக கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்களெல்லாம் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் எந்த கரைச்சலும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாடகத்தை நீங்கள் எல்லாம் அமைதியான முறையில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்கணும். இந்த வருஷம் நடத்தினால அடுத்த வருஷம் இதை காட்டிலும் சிறப்பாக நடத்தணும். ஏன்னா போன வருஷம் அவ்வளோ அமைதி காத்து நம்மளுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த வருஷம் இதை காட்டிலையும் சிறப்பாக நடத்தணும் அப்படின்ற அவங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியம். ஏன்னா நீங்கள்லாம் வந்தவங்க இஷ்டம் இருந்தால் நாடகத்தை பாருங்கள், கஷ்டம் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. சிரமப்பட்டு இங்கே எந்த கரைச்சலில் இருக்காது. கோயில் நாடகம், பத்திராளி கோயில் நாடகம், பத்திராளி கோயிலே இங்கே இந்த நாடகத்தில் இருப்பது மாதிரி நினச்சிங்க. இங்கே யாரும் ஆட்டம் போட்டாலோ சேட்டை பண்ணாலோ அவர்கள் பின்னாடி அணிவிப்பார்கள். ஏன்னா சாமி அந்த அளவுக்கு பத்திராளி அம்மன் உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப கடுமையான தெய்வம். அதனால் பத்திராளி பேரை சொல்லியே இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பத்திராளி கோயில்னா கோயில்லையும் சரி இங்கே வீட்லேயும் சரி அது சிறப்பான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு கோயில் மேலே ரொம்ப பக்தியாக இருந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் அதாவது அவ்வளவு சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல நடிகர்களை போட்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அமைதி காத்து இந்த நாடகத்தை அமைதியான முறையில் கண்டுகளிக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களையெல்லாம் இங்கே அழைத்து வரவழைத்து சிறப்பான முறையில் எங்களுக்கு மரியாதை செய்து கதர் ஆடைகளை அணிவித்து சிறப்பாக செய்ததற்கு முதலில் நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாளூர் நாட்டின் அமலார் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கமராஜி அமைந்துள்ள
ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலின் சாமி கும்பிடும் நிகழ்ச்சி பங்காளிகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றுமுள்ள எங்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்று தருமாறு அன்றோடு அழைத்தமின்மையாக நாங்கள் தலைமையேற்று இந்த நாடகத்தை நடத்தி கொடுக்க வந்தமையாக அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து அவர்களுக்கு ஒத்தாசை கொடுத்து ஒற்றுமையாக இருந்து பண்ண வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பித்திருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பத்திரகாளி அம்மன் மீண்டும் மீண்டும் இந்த சாமியாட்டம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அந்த சிறப்புக்கு இங்குள்ள கமிட்டியார்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் என்று நன்றியை தெரிவித்துள்ளேன். போய் தொழில் போதைக்கு நாளான்று ஊர் அம்பளார் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க போயாங்கிட்டு ஆள் இருப்பாரு சத்திரம் அடிச்சு இவ்விழாவினை தலைமை பொறுப்பேற்றும் முன்னிலை பொறுப்பேற்ற தமராக்கி நாளூர் நாடு அமலாளர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பெரிய சாமியாடி மற்றும் முதக்கரையம்பலம் ஆகியோர்களுக்கு எங்களது விழா குழுவின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழா குழுவின் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களது விழா குழுவின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது வெளிநாட்டு வாழ் நண்பர்களின் வன்னிமுத்து அவர்களுக்கு அவரது குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக லட்சுமணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. முத்துச்சாமி ஐயா மகன் ராஜா அவர்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. கோவில் பூசாரி போஸ் அவர்களின் மகன் முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. கோவில் பூசாரி போஸ் மகன் ஹரிராம் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. கோபாலயா மகன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு அவர் சார்பாக குடும்பத்திற்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கிற அவங்க குடும்பத்தோட யாராவது வந்து பொன்னாடையை வாங்குங்கப்பா. ஏன்